ஏன்டா ஒரு நல்ல படத்தை போய் சீக்குவல் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த முழு படத்தோட இதுவுமே கெடுக்கிறாங்க. அதாவது ஒரு பிராண்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த பிராண்டே ஏன் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னது போல தான் நான் வந்து இப்போ பார்த்துட்டு வந்த திருஷ்யம் த்ரீ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எப்பா டேய் போதும்டா. திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். திருஷ்யம் 1 தான் நம்ம தமிழில் பாபநாசன் எடுத்தாங்க. அந்த திருஷ்யம் 1 திருஷ்யம் 2ஓட அந்த பிராண்டு ஒன்று இருக்குல்ல, அதை கெடுக்கிற மாதிரி தான் இந்த திருஷ்யம் 3 இருக்கா, இல்லை உண்மையாக நல்லா இருக்கா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரிலாம் அது வந்து ஓடிடியில் பார்த்தா மேபி நல்லா இருக்குமா, அதோட ஃபுல் டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸாக இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். படம் வந்து நேற்றோ முந்தா நாளாக ரிலீஸ் ஆனிச்சு. ரொம்ப நெகட்டிவான இதுதான் வந்துட்டுருக்கு. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. இந்த படத்தை வந்து நீங்கள் ரொம்ப பொறுமை வேணும் இந்த படம் பார்க்க. அதாவது திருஷ்யம் 1 திருஷ்யம் 2 அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கு தான் ஃபுல்லாகவே படத்தை பற்றி போயிட்டு இருந்துச்சு. நம்மளும் அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு வந்து போயிருந்தோம். என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சு. நம்ம வந்து எப்படி போயிருந்தோம்னா, எந்த மைண்ட் செட்டில் போயிருந்தோம்னா, எப்படினாலும் ஜீத்து ஜோசப் படம், அதில் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து திருஷ்யம் 3 படத்துக்கு போனோம். வேணாண்டா தப்பு போட்டார். அதே போல் படத்தோட 1 2 நம்ம பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது. படத்தோட 1 2 நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கலாம். முன்னாடி பார்த்துருந்தா தான் அதோட கண்டினியூஷன் தான், அதாவது 1ஓட கண்டினியூஷன் தான் 2 வந்துச்சு, 2ஓட கண்டினியூஷன் தான் இப்போ 3 வருது. நீங்கள் 1 2 முன்னாடி பார்த்துருந்தாலே போதும். இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி உட்காந்து ரிவைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் படத்தில் போய் உட்காந்திங்கனாலே படத்துலேயே அந்த ரிவைஸ் மாதிரி ஒரு இது கிளிப்பு ஒரு முதல்ல ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கிளிப் ஒன்று ஓடுது. அதாவது ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு ரெண்டுத்தையும் முக்கியமான சீன்ஸ்லாம் காட்டுற மாதிரி ஒரு கிளிப் நாம கடந்து வந்த காலம் பொற்காலம் கிளிப் ஒன்று ஓடுது. அதனால் நீங்கள் படத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ படத்தோட ஸ்டோரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். மோகன்லால், அதாவது ஜார்ஜ் குட்டி நடித்த கேரக்டரோட பொண்ணு வந்து ஒரு பையனை கொண்டுடுவாங்க. அந்த குடும்பத்தை எப்படி அவர் காப்பாற்றுறாரு, அதான் படத்தோட ஸ்டோரி. ஃபஸ்ட் பார்ட்லேயும் சரி செகண்ட் பார்ட்லேயும் சரி. இப்போ தேர்ட் பார்ட்டில் என்ன ஆகுதுன்னா, தேர்ட் பார்ட்லேயும் அதான் ஸ்டோரி. என்ன ஆகுதுன்னா, அந்த கேஸை வந்து செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சுடுவாங்க. இதுமாரி அவரோட அந்த பையனோட எலும்பை வந்து அவங்க அப்பா அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு மோகன்லால் வந்துடுவார். எலும்பு கிடச்சோடனே அவங்க அஸ்தியெல்லாம் அந்த இதை கரைச்சிட்டு ஊருக்கு போகிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மறுபடியும் அதே மாதிரியே செகண்ட் பார்ட்டில் ஆரம்பித்த மாதிரியே அவங்க அப்பா அம்மா வந்து மறுபடியும் தோன்றுறாங்க. அந்த கதையை தோண்டி நம்ம பையனை கொண்டவனை நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம ஹீரோவோட லைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அப்படியே டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு. அதாவது அவங்க போன வாட்டி மிடில் கிளாஸாக காமிச்சிருப்பாங்க. இந்த இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய தேட்டர் ஒன்று ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து அவரோட ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஒரு ப்ரொடியூசராக அவரோட லைஃப் ஸ்டைல் காமிச்சிருப்பாங்க. அது ஒரு பக்கம் ஒரு ஸ்டோரி இருக்கும். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கேஸில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்தவங்க செகண்ட் பார்ட்டில் வந்தவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற விதமாகட்டும், அது எல்லாமே இந்த ஸ்டோரியில் ஒரு பார்ட்டு தான். அப்புறம் கடைசியாக வந்து என்ன ஆணுச்சு, மறுபடியும் என்ன ஆணுச்சு, இவங்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மோகன்லால், அந்த கொலைக்கான மோகன்லாலையும் அவங்க ஃபேமிலியும் பிடிச்சாங்களா இல்லையா, நீங்கள் വലിയ மனுஷனானா, ஞானந்தா ஹல்கானோ மோகன்லால் அதுலேருந்து தப்பிச்சாரா இல்லையா, இல்லை திருஷ்யம் 1 திருஷ்யம் 2ல் வந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி அவருக்கு அந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆக்குனாரா, இல்லை கடைசியாக சரண்டர் ஆகி உள்ளே போய் நான் திருந்திட்டேன், நான் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி போய் திருந்திட்டாரா, இதெல்லாம் கடைசியாக எப்படி முடிக்கிறாங்க, இதுதான் இந்த திருஷ்யம் 3 படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இந்த ஸ்டோரியை எடுத்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து உண்மையாகவே இது வந்து ஜீத்து ஜோசப், அதாவது இந்த டைரக்டரோட உண்மையான கதையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்ட்லேயும் பேசுனாங்க, செகண்ட் பார்ட் வந்தப்போ அது நல்லாவே பேசினாங்க. இது வந்து இந்த டைரக்டரோட உண்மையாக இதுமாரி அவங்க வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இப்படி இருக்குது. இப்போ எப்படின்னா அவர் வந்து அந்த எப்படி அவங்க வீட்டில் நடந்திருக்குமோன்னு நினச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் இவர் படம் எடுக்க வந்தாரா. இப்போ அதே மாதிரியான ஒரு ரோல் தான் படத்தில் மோகன்லால் இருக்கும். அவர் வந்து அவர் வீட்டில் பண்ணிவிட்டு கடைசியாக அவரோட அந்த கதையை தான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அவரோட அந்த கதையை தான் ஃபஸ்ட்டு படமாக எடுத்திருப்பாங்க. நீ தப்பானவன் இல்லை, நீ தப்பானவன் தான்.
அதனால் இது உண்மையாகவே ஜீத்து ஜோசப் படமாக தான் இருக்குமோ அப்படின்ற சொல்லி ஒரு மைண்ட் செட்டு தான் ஆடியன்ஸ்க்கு வருது. அதே கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்குது. படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து படத்தோட நெகட்டிவ்ஸை பார்த்துருவோம். ஏன்னா படத்தில் வந்து முன்னாடியே நான் சொன்ன மாதிரி படத்தில் நெகட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. பாசிட்டிவ்ஸ் தாண்டி நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு படத்தோட நெகட்டிவ்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஃபுல் ட்ராக்குமே அப்படியே சேஞ்ச் ஆகி ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செகண்ட் பார்ட்லலாம் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஆரம்பிச்சிடும் கதை. அடுத்து மாட்ட போகிறானுங்களா அப்படின்ற மாதிரி கதை ஆரம்பிச்சிடும், அப்படியே போகும். இதில் இந்த திருஷ்யம் 3ல் ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே படமே ஃபுல்லாக ட்ராக் சேஞ்ச் ஆகி ஃபுல்லாகவே மோகன்லாலோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அதை காட்டுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த ஸ்டோரி செட்டிங்னு சொல்லுவாங்களா, அந்த ஸ்டோரி செட் பண்ணுறதுக்கே வந்து அவங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனிச்சு. மலையாள படத்தில் இது யூஸ்வலாக நடக்கிறது தான். ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி கடைசியில் பீக் மொமெண்ட் வச்சு முடிப்பாங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்துடுவோம். ஆனால் இதில் கடைசியாக பீக் மொமெண்ட் வச்சாங்களா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவங்க ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணது மலையாள படம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் அந்த செட்டிங் எடுத்துகிட்டு போனால ஃபஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளே நம்ம முழு படம் பார்த்த மாதிரியான இது கிடச்சிருச்சு. என்னடா இது முடிக்கலையானோ இப்போ தான் இன்ட்ரோலே வருதா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்துருச்சு. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதே போல் செகண்ட் பார்ட்டில் கேட்டுக்கிட்டிங்கன்னா படத்தோட ஸ்டோரி வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து கண்டினியூ ஆகும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பவச்சிட்டு வருவார், அப்போ ஒருத்தர் பார்த்துருவான், அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டினியூ ஆகும். ஆனால் இந்த தேர்ட் பார்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ ஆகலை. இது அப்படியே வேறு ஸ்டோரி. செகண்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு, எண்டு முடிஞ்சிருச்சு. எண்டுலேருந்து மறுபடியும் புது ஸ்டோரி ஒன்று கொண்டு வந்து புதுசாக நம்ம தேர்டு பார்ட்டி எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி கொண்டு வந்ததுனால அந்த ஸ்டோரி பேஸே வந்து சுத்தமாக வந்து அங்கே உட்காரதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம போன ப்ரீவியஸ் 2 பார்ட்டியும் சொல்லி அதை டைல்யூட் பண்ண மாதிரியான ஆயிடுச்சு அந்த ஸ்டோரி. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அடுத்த நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே சரி ஸ்டோரி ஓகே, ஸ்டோரி ஏதோ பண்ணி எடுக்கணும்னு திருஷ்யம் 3 எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டாலும் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இல்லை. ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜீத்து ஜோசப் தான் எழுதினாரா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இருந்துச்சு. ஏன்னா ஜீத்து ஜோசப் சீனில் ஒவ்வொரு சீனுமே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒவ்வொரு சீனும் நம்ம கதையை நவுத்திட்டு போகும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் சீன்ஸ் நிறையா இருக்குது படத்தில். ஒரு விஷயத்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, மறுபடியும் அதே விஷயத்த வேறு ஒரு இடத்துல சொல்கிறது, அதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே போர் அடிச்சிச்சு. ரிப்பீட்டட் சீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா படத்தில் எக்கச்சக்கமான ரிப்பீட்டட் சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து டேரக்டர் எழுதியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்கிட்ட ஒரு மயிரும் இல்லை, உங்ககிட்டையும் இல்லை, அது வேற. நெக்ஸ்ட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு. ஜீத்து ஜோசப் படம்னாலே ஒரு ட்விஸ்ட்டு வச்சு பயங்கரமாக ஒரு கிளைமேக்ஸில் முடிப்பார். நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போனோம். எப்படின்னாலும் படம் ஃபஸ்ட்லேருந்து நவரப்பையும் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நவரப்பையும் நம்ம என்ன நினச்சோம், சரி கடைசியாக ட்விஸ்ட் வச்சு முடிச்சுருவாங்க, ஜாலியாக நம்ம வெளில போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ ட்விஸ்ட்டுலாம் வச்சாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ட்விஸ்ட்டெல்லாம் வச்சாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு 2 ட்விஸ்ட்டு, மறுபடியும் செகண்ட் ஹாஃபில் ஒரு 2 ட்விஸ்ட்டு, அது மாதிரி நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. ஆனால் ட்விஸ்ட்டெல்லாம் கதையோடு சேர்ந்து உட்காந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கணும், ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல ட்விஸ்ட் எதிர்பார்ப்பாங்க, இந்த இடத்துல ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சதுனால அது கதையோடு ஒத்து போகவே இல்லை. அந்த ட்விஸ்ட்டும் வந்து பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகலை. இது என்னடா இது வைக்கணும்னு வச்சது போல இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தான் ஆடியன்ஸ் சைடில் இருந்து வந்துச்சு. அதே போல் அதை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் ப்ளே இருந்துச்சு. ஒரு ஹை மூமெண்ட் போயிட்டு மறுபடியும் நம்மளை கீழே அரைச்சிட்டு வந்து மறுபடியும் ஃப்ளாட்டாக கொஞ்சம் நேரம் போயிட்டு ஹை போகிற மாதிரி தான் அவரோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் இருக்கும். இந்த படத்தில் கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக ஒரு ஹை மூமெண்ட்னே இல்லை. நம்ம எந்த இடத்துலையுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகிற அந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த இடத்துலையுமே உட்காரல. ஒரு ஃப்ளாட்டாக ஏதோ போதே சரி பார்ப்போம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாகவே வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம் படம் ஃபுல்லாக. அந்த ஒரு ஹை மூமெண்ட் படத்தில் இல்லை, ஸ்க்ரீன் ப்ளேலையும் இல்லை, ரொம்ப ஃப்ளாட்டாக கொண்டு போயிருந்தாங்க. நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா. அதான் இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க ரைட்டிங்கில் வந்து ஒரு ப்ராப்பராக அவங்க ரைட் பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம 1, 2 பார்த்ததுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1, 2ல் வர எல்லா நெகட்டிவும் எடுத்து போட்டு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அதுதான் திருஷ்யம் 3 வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ரிவ்யூலாம் வச்சு பார்க்குறப்ப நெகட்டிவாக தான் வந்துச்சு. ஆனால் நம்ம யோசிச்சது என்னென்னா அவ்வளோ மோசமாலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அது எப்படி அவ்வளோ மோசமாக இருக்கும், ஒரு தேர்ட் பார்ட்டி எடுக்கிறாங்க, டேரக்டர்கிட்ட அந்த வித்தை இருக்குது, எப்படி அதை மோசமாக எடுப்பார் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம படத்துக்கு போயிருந்தோம். ஆனால் உண்மையாக கேட்டுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அந்த மோசம் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டை தாண்டி இதில் அவ்வளோ நெகட்டிவ்ஸ் வரதுக்கான காரணம் அந்த ரைட்டிங் சரியாக இல்லை படத்தில். சரியான தலைவலி சார்.
ஐயோ பார்த்தா இந்த மாதிரி இல்லை ஏன்டானு வந்தா நான் இப்போ சார். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெகட்டிவ்ஸ் இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா டூரேஷன் சொல்லலாம். டூரேஷன் நீங்கள் இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. அதான் அந்த ரிப்பீட்டட் சீன்ஸ் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு டூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக முடிஞ்சிருந்தா கூட ஆடியன்ஸ்க்கு வந்து சரி ஓகே 2 மணி நேரத்துக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். படம் நீங்கள் 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்து வச்சனால ரொம்ப அது வந்து போர் அடித்து ஆடியன்ஸ் எப்படா முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிட்டு. அடுத்து வந்து படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த ஒரு கேரக்டரை கொண்டு வந்ததாகட்டும், இன்ட்ரோலோட ஸ்டேஜிங் அந்த மொதல் நாள் அவங்க மோகன்லால் நினச்சிட்டு படுத்து இருக்கிறது, மொதல் நாள் வந்து அந்த இதில் செக் பண்ணிட்டு போகிறது, அந்த இன்ட்ரோலோட ஸ்டேஜிங் போர்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்த இன்ட்ரோலாம் பார்க்குறப்ப இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி வந்தப்போ அந்த இன்ட்ரோவில் கொஞ்சம் வந்து சரி இனிமேல் ஆரம்பிக்கும் போல படம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான இன்ட்ரோல் இருந்துச்சு படத்தில். இது என்ன கேமு நாளைக்கு ஆட போகிறோம் பார். அடுத்த பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கேஸ்டிங் தான். அங்கே அந்த படத்தில் வந்த கேஸ்டிங் எல்லாருமே இருக்கட்டும், அது எல்லாருமே அந்த பாட்டிலேருந்து கொண்டு வந்தனால அந்த கேஸ்டிங்கும் சரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி. இதில் முக்கியமாக மோகன்லாலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் வழக்கம் போல் அதே ஃபஸ்ட் பார்ட்டில் நடந்த கிளைமேக்ஸ் மாதிரி இதில் ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் அவளோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் மோகன்லால் சைட்லேருந்து வந்துச்சு. அடுத்த பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டெக்னிக்கல் டீம்னா ஒவ்வொரு டெக்னிக்கல் டீமும் டிஓபி ஆகட்டும், டிஓபி சூஸ் பண்ண லொக்கேஷன் ஆகட்டும், அவர் வச்ச ஷாட் ஆகட்டும், அதே போல் மியூசிக் படத்தோட வர மியூசிக் ஆகட்டும், மியூசிக்லாம் தாண்டி எஸ்எஃப்எக்ஸ் சவுண்டு எடுத்துக்கிட்டிங்க, சவுண்ட் எஃபெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விடிய காலில் வரப்போ என்னென்ன சவுண்டு எந்தெந்த குருவிலாம் கத்தும் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணி டைரக்டர் வந்து எடுத்திருக்காரு. அதனால் படத்தை வந்து அதான் டெக்னிக்கலாக நம்ம இந்த படத்தை பார்க்குறப்போ வந்து சூப்பர் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான படம் தான் இது. ஆனால் ஒரு கதையாவோ அதோட ப்ரீவியஸ் பார்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து ஒரு மொக்க படம் தான். ஆனால் டெக்னிக்கலாக பார்க்குறப்ப இது ஒரு நல்ல படம். அடுத்து வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா கிளைமேக்ஸ். அடுத்த பாசிட்டிவ் என்னென்னா கிளைமேக்ஸ். அதே போல் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுமே ஆனால் வச்சது போல தான் இருந்தாலும் ஓகே எதுவுமே இல்லாததுக்கு இது ஒன்று வச்சிங்களேடா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸு. இது மட்டும் இல்லாமல் நடுவில் ஒரு வெட்டிங் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஐயோ என்ன நடக்கும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு ஸ்டேஜிங் தான் நாங்கள் படம் ஃபுல்லாக எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த நாங்கள் படம் ஃபுல்லாக எதிர்பார்த்து போனது அந்த ஒரு சீனில் வந்து இருந்துச்சு. அந்த ஸ்டேஜிங் ஆகட்டும், அந்த ரைட்டிங் ஆகட்டும், நம்ம ஆடியன்ஸ் வந்து அந்த மோகன்லாலோட கனெக்ட் ஆன விதமாகட்டும், அது வந்து அந்த ஒரு சீனில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவ்வளோதான் படத்தோட பாசிட்டிவ்ஸ், அவ்வளோதான் நெகட்டிவ் சொல்லியாச்சு. இப்போ படத்தோட ஓவரால் ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா திருஷ்யம் 1, 2 கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு மொக்க படம் தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடலாம் போய் பார்க்காதீங்க. ரொம்ப ஸ்லோவாக போகும், ரிப்பீட்டட் சீன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் தான். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர், எந்த படமுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு க்ரைம் த்ரில்லர் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ப்ரீவியஸோட இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த படத்தை நீங்கள் வந்து போய் வந்தால் சும்மா உட்காந்து தேட்டரில் பார்த்துட்டு சரி ஓகே ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஆவரேஜான க்ரைம் த்ரில்லர் படம் தான். இது வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஜீத்து ஜோசஃபோட படமா மோகன்லாலோட படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். அது எப்படியோ போகட்டும், அது ஒன்றும் அதில் ஒன்றும் பேசுறது ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 2.5 அவுட் ஆஃப் 5. 5 ஸ்டாருக்கு வந்து நான் வந்து 2.5, அதாவது நடுவில் ஆவரேஜான படம்ன்றதுனால நடுவில் தரேன். அவ்வளோதான். இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ரேட்டிங் என்ன, உங்களோட ரிவ்யூ என்ன, நான் சொன்னதில் எதுவும் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. இது போல் மூவி ரிவ்யூஸு நிறையா சினிமா ஷார்ட்ஸ்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். இது போல் மூவி ரிவ்யூஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடினே இருப்பேன்